உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, அன்பு நேயர்களே, நிறைய கேள்விகள், நிறைய எதிர்பார்ப்புகள். இப்போ நாம் சமீபத்தில் போட்ட பதிவுகள் எல்லாமே 100% சக்ஸஸ். குறிப்பாக இந்த கிரக யுத்தம்னு ஒரு பதிவு போட்டோம். இந்த கிரக யுத்தத்திலிருந்து உலக நாடுகளிலிருந்து நிறைய கேள்விகள், நிறைய சந்தேகங்கள் கிளைண்ட்ஸ் பக்தர்கள் கேட்ட வண்ணம் இருந்தார்கள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, இந்த செவ்வாய் பெயர்ச்சி அப்படின்னு ஒரு பதிவு போட்டோம். அதுக்கும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதுலேயும் நிறைய சந்தேகங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போது சனி பகவான் வக்ரம். இந்த சனி பகவான் வக்ரம்னா என்ன சார்? மெயினாக நம்ம இந்த பதிவுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்பாக எந்த பதிவை நாம் பார்க்குறோம், அதனால் நமக்கு என்னது நடக்கும், நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமாங்கிறதுலாம் செகண்ட் திங்கு. என்ன சப்ஜெக்டில் நாம் ஒரு இன்வால்மெண்ட் வேணும். வக்ரம் என்றால் என்ன? சூரியனை சுற்றி தான் எல்லா கோள்களும் இயங்குகின்றன. பூமியும் சேர்த்து, பூமியும் ஒரு கோள் தான். பூமியை சுற்றுவதைப் போல, சூரியனை சுற்றுவதைப் போல எல்லா கிரகங்களும், புளூட்டோ, நெப்டோன் எல்லாமே யாரை சுற்றி வராங்க? சூரியனை சுற்றி வருகிறார்கள். எந்த ஒரு கிரகமும் சூரியனை நெருங்க ஒளி அதிகமாக கிடைக்கும், வெளிச்சம் அதிகமாக கிடைக்கும். சூரியன் கிட்ட நெருங்கி போகும்போதும் அஸ்தங்கம் ஆயிடுறாங்க. சூரியனை நெருங்கி போகும்போது செயலிழந்து அவங்களால வெப்பம் தாங்காமல் ஒன்றுமே செய்ய முடியாமல் செயலிழந்து விடுகிறார்கள். உதாரணம் சொல்லணும்னா, ஒரு வெயில் காலம், வெயில் வாட்டி வதைக்குது. அப்போ நம்ம எப்படி இருக்கும்? வேர்த்து விறுவிறுத்து போயிடும், தாகமாக எடுக்கும். எவ்வளோ தண்ணி குடித்தாலும் தாகம் அடங்காது. அப்போ நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது, சாப்பிட முடியாது, பசிக்காது. அதுபோல் செயலிழந்து விடும் ஒரு கிரகம் எங்கே? சூரியன்கிட்ட நெருங்கி போகும்போது அஸ்தங்கமாயிடும். அதே கிரகம் சுற்றி வருகின்ற பொழுது சூரியனை விட்டு விலகி போகுது. ரொம்ப டிஸ்டன்ஸை, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை விட்டு சூரியனை விட்டு வெளியே தள்ளி போகும்போது இருள் சூழ்கிறது. திடீர்னு பகல் பொழுதுல ரொம்ப இருட்டிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? வெளிச்சம் தேவைன்னு லைட்டு போட்டுப்போம். அதை போல் ஒரு கிரகம் சூரியனை நெருங்கி போகும்போது அஸ்தங்கமாகவும், குறிப்பிட்ட டிகிரியை விலகி போகின்ற பொழுது வக்ரகதியும் அடைகிறார்கள். இந்த அஸ்தங்கம் நம்ம எதுவுமே சேர்த்துக்க முடியாது. எதுவுமே நல்லது நடக்கும், தீமை நடக்கும்னு எதுவுமே சொல்ல முடியாது. அந்த கிரகம் எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்கோ அதை சார்ந்த பலன்கள் சொல்லணும். வக்ரம் என்று சொன்னால் நன்மையும் நடக்கும், தீமையும் நடக்கும். காத்திருங்கள் நேயர்களே. அப்போது யாருடைய பிறப்பு ஜாதகத்திலெல்லாம் வக்ரம்னு எழுதியிருக்கோ, நீங்கள் பிறந்த சமயத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் வக்ரம் பெற்றிருக்குமே ஆனால் அப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த வக்ரம் எப்போ நடக்குது? 2 விதமாக நடக்குது. ஸோ இந்த ஃபுல் வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரலாம் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல் வீடியோஸ் மட்டும்தான் நம்ம உங்களுக்கு போடுறோம். ஸோ இந்த சனி பகவான் வக்ரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஜூன் மாதம் 19ஆம் தேதி, ஜூன் மாதம் 19/6/2024 ஆனி மாதம், தமிழுக்கு ஆனி மாதம் 5ஆம் தேதி, சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் வக்ரகதியாகி, ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி 4/11/2024 நவம்பர் 4ஆம் தேதி வரை, ஸோ ஜூன் 19லிருந்து நவம்பர் 4 வரலும் 5 மாதங்கள் இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். திருக்கணிதம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஒரு 10 நாள் வித்தியாசம், அவ்வளோதான். ஜூன் 30 முதல் நவம்பர் 15 வரை, ஜூன் 30 முதல் நவம்பர் 15 வரை. மொத்தம் இந்த ஜூன் மாதம் 19-20 தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 20 தேதி வரையிலும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். சரி,
இப்போ நமக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வருது, நம்ம பார்க்குறோம். சனி பகவானால் மெயினாக தொழில் அமைப்புகள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. தொழில் சிறப்பாக நடக்கலை, வருமானம் நின்று போச்சு, வருமானம் ஏற்படவே இல்லை, அப்படி இல்லைனாக்கா கடன் சுமைகள் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய என் அன்பு பக்தர்களே, நல்ல ஒரு துவக்கமாக இந்த சனி வக்ரம் உங்களுக்கு அமையும். ரொம்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னாக்கா, ஒரு நல்ல பிஸ்னஸ் நடந்திருக்கலாம், பிஸ்னஸ் சிறப்பான முறையில் இருந்திருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் திடீர்னு ஒரு மாற்றம், ஒரு நல்ல ஃபேமிலி நல்லபடியாக இருந்திருக்கலாம், ஜாபு நல்லா இருந்திருக்கலாம், ஃபேமிலி குடும்ப சிறப்பான முறையில் இருந்திருக்கலாம், ரிலேஷன்ஷிப் நல்ல பழக்க வழக்கங்கள் ரொம்ப அப்படி ரொம்ப நெருங்கி பழகி இருந்திருப்பாங்க. அதே போல் நல்ல ஆரோக்கியம் இருந்திருக்கும், அதிர்ஷ்டங்கள் இருந்திருக்கும். இவையெல்லாம் திடீர்னு விலகி போனால் எப்படி இருக்கும்? திடீர்னு விலகிடுச்சா ரொம்ப அதிர்ச்சியாக போயிடும். ஸோ அந்த மாதிரியான பாதிப்புகள். அதே போல் திருமணம், வருமானம், பணம் எங்கேயா போய்ட்டு லாக் ஆகிடுறது, போச்சுனாக்கா வேலையில் கஷ்டம், திடீர் மாற்றங்கள், இதெல்லாம் இந்த வக்ரகதியால் நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். அப்போ உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன் நடக்கப் போகுது, உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துடலாம் பாருங்கள். மேஷராசி நேயர்களே, அப்போ மேஷராசி நேயர்களே, இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையப்போகுது. காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல காலம் ஆரம்பம். நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு கடந்த காலங்களில் பணங்காசு, செல்வாக்கு, அதிகாரம் எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கும். ஒரு நல்ல பதவியில் இருக்கலாம், அதிகாரங்கள் நிறைய அதிகாரங்கள் இருக்கலாம், அல்லது தேவையான அளவுக்கு பணங்காசுகள் இருக்கலாம். ஆனால் கஷ்டத்தை மட்டும் அவங்க வேணான்னு சொல்லவே முடியாது. எவ்வளோ முயற்சி பண்ணுவாங்க, கஷ்டம் நான் போகமாட்டேன்னு அவங்கள்ட்ட உட்காந்துருக்கும். அப்படிலாம் சிறை தண்டனைகள் இருந்திருக்கும், அப்படி இல்லைன்னா என்கொயரிகள் இருந்திருக்கும், அப்படி இல்லைன்னா பிரிவுகள் இருந்திருக்கும், குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு இருக்கும். இல்லைன்னா ஒரு அரசியல் தலைவராக இருந்தால் கட்சியை விட்டு விலகி இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஏதோ ஒரு பிரிவுகள், யோகம், ஜெயில் யோகம், அது ஒரு என்கொயரி, இந்த மாதிரி கடந்த காலங்களில் மேஷ ராசி அன்பர்களே, அது தொழிலாகட்டும், உங்களுடைய வியாபாரமாகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், அல்லது ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிக்கிறது, இன்னொரு இடத்துல சைடில் பிஸ்னஸ் பண்ணுறது, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், ஒரு தோட்டம் தொடர்பு காடு வச்சு பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரிதான், விவசாயிகளாக இருந்தாலும் சரிதான், மேஷ ராசி அன்பர்களே, தற்சமயம் கடந்த காலங்களில் உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்திருக்கும், அதை விடுங்க சாமி. இப்போ அதை விட்டு நம்ம வெளியில் வரத்துக்கு என்ன வழின்னு சொல்லுங்கள். அந்த கஷ்டத்தை பற்றியே பேசாதீங்க சாமி, அதை விட்டுடுங்க. இது நடந்திருக்கு, இப்போ நம்ம இதை விட்டு வெளியில் வரணும், இதுக்கு நமக்கு ஒரு வழிகாட்டுங்க. இப்படித்தான் நிறைய மேஷராசி என்பர்கள் நம்மிடத்தில் வருகிறார்கள். வரக்கூடியவங்க எல்லாமே நல்ல ஒரு செல்வந்தர்களாகவும், முக்கியமான பதவிகளில் அரசாங்க உத்தியோகமோ அல்ல அரசு பதவிகளிலோ உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களாகவோ இருக்கிறாங்க. அல்லது பணம் கொடுத்து ஏமாந்துருக்கிறாங்க, பணம் போய் லாக் ஆகிடுச்சு. அப்போ இந்த மாதிரி கால சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே, இந்த சனியுடைய வக்ரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொற்காலமாக அமையப்போகுது. காரணம் என்னென்னா, கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய 3வது பார்வையாக மேஷ ராசியை பார்க்கிறார். சனி பார்க்கும் இடம் பாழாகும். இது நாள் வரையில் அங்கே கொஞ்சம் குரு இருந்ததால் ஓரளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருந்தது. இப்போது சனி பகவான் விலகியதால் வெறும் சனி மட்டுமே, தனித்த சனி பகவான் நீச்ச வீட்டை பார்க்கிறார். மேஷத்தில் சனி நீச்சம். அந்த காரணத்தினால ஜனவரி 2024 முதல் படிப்படியாக மேஷ ராசி அன்பர்களுக்கு பலவிதமான சிரமங்கள், பலவிதமான கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்திகள் கொஞ்சம் இருந்ததுனாக்கா கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருந்திருக்கும். அப்போ பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே, இந்த சனி பகவானுடைய வக்ரம், சனி பின்னோக்கி செல்கின்ற காரணத்தினாலும், சனி ஏற்கனவே இருள் கிரகம்தான்,
ஏற்கனவே சனி பகவான் இருட்டு கிரகம், வெளிச்சம் இல்லாத கிரகம். அது இன்னும் விலகி போகும்போது சனி பகவான் அங்கே செயலிழந்து விடுவார். அப்போ அவங்களுடைய கர்ம கணக்குகள் எல்லாம் தடைப்படும். அப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 5 மாத காலங்கள், அதனால தான் சொன்னேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொன்னேன். முதல்ல 5 நிமிஷம் எல்லாருக்குமான ஜென்ரல் கண்டென்ட் சொல்லியிருக்கிறோம். அடுத்து பேசக்கூடிய 10 நிமிடங்கள் மேஷராசிக்கான ஸ்பெசிஃபிக்கான கண்டென்ட்டை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா உலகம் முழுவதிலும் இருந்து எத்தனையோ அன்பர்கள், பக்த கொடிகள் வேலை நிமித்தமாகவும் அதே போல் குடும்பம் நிமித்தமாகவும் பிஸ்னஸ் நிமித்தமாகவும் பலவிதமான கஷ்டங்கள். நிறைய மேஷராசி என்பர்கள் பண கஷ்டங்கள், பண மோசடிகளில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பண மோசடிகள், செக்கு கொடுத்துருவாங்க, பிஸ்னஸ்க்காக எழுதி கொடுப்பாங்க, பணத்தையும் கட்டிட்டு அவன் கேஸையும் போட்டு விட்டுருவான். அப்போ அந்த மாதிரி பண மோசடிகள் வாங்கி ஏமாந்துட்டு போய் நிற்பாங்க. இவங்க ஏமாறுறது சகஜமான ஒரு விஷயமா போயிடும். அப்போ அந்த குடும்பத்துடைய நிலை எப்படி இருக்கும், அந்த கம்பெனியுடைய நிலைமை எப்படி இருக்கும், அந்த ஓனருடைய மனநிலை எப்படி இருக்கும், மெயினாக அந்த பிராண்டு, அந்த கம்பெனி நேம் அது எப்படி பாதிக்கப்படும், அல்லது அந்த நிறுவனத்துடைய நிலைமை என்னவாகும், இதெல்லாம் இந்த அடியேனுடைய கவலையாக இருக்கின்றது. ஒரு நல்ல கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க, ஒரு ஸ்பின்னிங் மில்லாக இருக்கலாம், இல்லை பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, கால்நடை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அல்லது கல்குவாரிகள், எம்சாண்டு அல்லது அந்த மாதிரியான கனிம வளங்கள் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, ஜல்லி, மணல் அல்லது மினரல்ஸ், அல்லது மல்டி பிஸ்னஸ், நிறைய குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஒரே நிறுவனம் ஒரு 10 தொழிலை செய்யும். மெயினாக விவசாயிகள் நம்ம பார்க்குறோம். இப்போ தென்காசி அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பெரிய தோப்புகளை வச்சு ஒரு 30 ஏக்கரில் தென்னந்தோப்பு வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு இடதோஷம், காப்பு நல்லபடியாக காய்ச்சிக்கிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டு, ஒரு இடி தாக்கி ஒரு 10 மரங்கள் வீணாக போகுது. அதுக்கப்புறம் அடுத்து அந்த தோப்பே காய்ச்சல் இல்லாமல் போயிடுது. அது ஒரு இடதோஷம் ஏற்படுகிறது. இப்போ அதை கூட நம்ம போய் அங்கே நேரில் நின்று அந்த தோப்புக்கு திரும்பவும் பிஸ்னஸ் நல்ல முறையில் காப்பு காய்க்கிற மாதிரி திரும்பவும் அந்த இடதோஷத்தை நிவர்த்தி செய்து கொடுத்துட்டு வரோம். அப்போ அவங்களுக்கு அது தெரியல, ஏன் இப்படி ஆச்சு, ஏன் இப்படி நடக்குது. அடுத்தது ஒரு ஆடு மாடுகளை வளர்க்குறாங்க, அதெல்லாம் அடுத்து பலியாகுது. குடும்பத்தில் 2-3 பலி நடக்குது. அப்போது ஒரு பக்கம் தொழில் பாதிப்பு, இன்னொரு பக்கம் குடும்பத்தில் மீட்க முடியாத பாதிப்பு, இன்னொரு பக்கம் கால்நடைகள்லாம் திடீர்னு இறந்து போயிடுது. அப்போ இடதோஷம் ஏற்படுமே ஆனால் உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது. உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது, உங்களால் கணிக்கவே முடியாது. இதை நம்ம நிறைய திருமணங்களில் பார்த்துருக்கோம். திருமணம் நடக்கக்கூடிய அந்த முகூர்த்த நேரம் யாருமே விவாக சக்கரம் பார்க்குறது கிடையாது, தாராவலன் பார்க்குறது கிடையாது. இவங்களா காலன்ற ஒரு முகூர்த்தம் பார்த்துக்கிறது, அன்றைக்கி போய் மண்டபத்தை புக் பண்ணிட்டு வந்துடுது. அப்போ உங்களை சுற்றி மேஷராசி என்பவர்களே, உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியறதில்லை. ஆனால் ஏதோ ஒன்று நடக்குது சாமி, அது மட்டும் தெரியுது. ஏதோ ஒன்று நம்மளை இயக்கி வைக்குது. நானும் எப்படியாவது இதிலேருந்து வெளியில் வந்துடணும், இந்த கடுமையான கால சூழ்நிலையில் நம்ம ஜெயிச்சு காட்டணும், இந்த வீண்படி அவமானங்கள் நமக்கு ஏற்படாமல் இருக்கணும், நாம் எந்த குற்றத்திலையும் போய் மாட்டிக்கக்கூடாது. அல்லது ஒரு வெளிநாட்டில் இருக்கிறீங்க, விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது, என்கொயரிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது, ஜாப் ரிலேட்டடாக பிரச்சனை ஏற்படுது. இன்னும் சொல்லப்போனால் சனி வக்ரம் அடையக்கூடிய இந்த காலகட்டங்களிலே நிறைய அந்த செய்வினை கோளாறுகள் சம்பந்தமான பயங்கள் ஏற்படும். இல்லைனா இன்னொரு பக்கம் அந்த புதையல் சம்மந்தப்பட்டது ஏற்படும். இந்த புதையல் சம்மந்தப்பட்டது பிரச்சனைகள் அங்கே ஏற்படும். இங்கே புதையல் இருக்குது, அங்கே புதையல் இருக்குது, இவ்வளோ இருக்குதுன்னு சொன்னாங்க, அவ்வளோ இருக்குதுன்னு சொன்னாங்க, இதெல்லாம் அங்கே பார்க்கப்படும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் நிச்சயமாக மேஷ ராசி அன்பர்களே, அது உங்களை தேடி நீங்கள் அதை தேடி போவே வேணாம். நீங்கள் அதுக்கு
தேடி போகவே வேணாம், அந்த அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். அதே போல தான் அதிர்ஷ்டம் எப்படி தேடி வருமோ, கால நேரங்கள் மாறுகின்ற பொழுது அந்த செய்வினை கோளாறுகள் ஆகட்டும், இல்லை திருஷ்டிகள் ஆகட்டும், குடும்பத்தால் வரக்கூடியது, குடும்பத்தால் வரக்கூடிய செய்வினைகள், உறவு முறைகளால் வரக்கூடிய செய்வினைகள், அல்லது வேலை பார்க்குற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணுற இடங்களில் கடை நல்லா போயிட்டு இருந்தது சாமி, கடை சூப்பராக போயிட்டு இருந்தது, வெளிநாட்டில் இருக்கிறோம், ஒரு கடை வச்சுருக்கிறோம், அல்லது வெளிநாட்டில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இல்லை வெளிநாட்டில் ஒரு ஜாப் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இங்கே இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அரசியலில் இருக்கிறோம், அல்லது சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க. இந்த சினிமா துறையில் மேஷராசி என்பர்கள், எத்தனையோ சினிமா துறை அன்பர்கள் அன்னை வாராகி இடத்திலே வந்து ஜெயிச்சவங்க ஏராளம். நான் பல பதிவுகளில் இதை சொல்வது, தைரியமாக சொல்வது உண்டு. சினிமா துறையை சார்ந்த எத்தனையோ அன்பர்கள், அரசியல் தலைவர்கள் நம்ம வாராகி கிட்ட வந்து உரிய பரிகாரங்கள், அந்தந்த ஆலயங்களை எழுதி கொடுக்குறோம், அந்த ஆலயங்களை போய் தரிசனம் பண்ணுறது, எத்தனையோ குடும்பங்கள் ஒன்று சேர்ந்துருக்கு. அப்போ இந்த சனி வக்ரத்தை பொறுத்த வரையிலே மேஷ ராசி அன்பர்களே உங்களுக்கு நன்மையை செய்கிறது. மெயினாக வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா சனியுடைய பார்வை மேஷத்துக்கு நல்லது இல்லை. சனி பார்க்கும் இடம் பாழாகும் என்பதால் இத்தனை காலமாக மேஷராசி என்பவர்கள் பாதிப்புக்கு உள்ளானார்கள். அந்த பாதிப்புகளிலிருந்து எழுந்து வெளிவரக்கூடிய அற்புதமான தருணம். சரி, நாம் தான் வெளியே வந்துட்டோன்னு அலட்சியமாக இருக்காதீங்க. உடனடியாக ஒரு பரிகாரம், உடனடியாக அந்த தோஷ நிவர்த்தி, கர்ம தோஷ நிவர்த்தி. இப்போ எப்படி ஒரு வெளியில் போயிட்டு வந்தோம்னா வீட்டுக்கு வாசல் நின்று தலை குளிச்சுட்டு வேறு துணியை மாற்றிக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம், அதை போல் அந்த துன்பங்கள்லேருந்து வரக்கூடிய நீங்களும் ஒரு நிவர்த்தியை செஞ்சுட்டு தான் வீட்டுக்கு போகணும். அப்போ மேஷ ராசி அன்பர்களே, இந்த சனி பகவானுடைய வக்ரகதி என்பது பொதுவாகவே மேஷ ராசிக்கு சிறப்பான முறையில் நல்ல பலன்களை கொடுக்கின்றது. இன்னும் சொல்லப்போனால் திருமண யோகங்கள். இப்போ நம்ம திருமணங்கள் பற்றிய கேள்விகள் தான் நிறைய வருது. காதல் திருமணங்கள், நிறைய பெண்கள், பொம்பளை பசங்க நிறைய ஃபோன் கால், சார் எனக்கு இந்த மாதிரி இந்த பையனை பிடிச்சிருக்கு, சாமி எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு, நம்ம பண்ணிக்கலாமா, ஒரே நட்சத்திரமாக இருக்குது, ஒரே ராசியாக இருக்குங்கிறாங்க. இல்லை பேரண்ட் வந்து என் பையனுக்கு 35 வயசாகுது, 40 வயசாகுது. எத்தனையோ இப்போது நாங்கள் வந்து சைவ முதலியார் வகுப்பை சேர்ந்தவங்க, பொண்ணுக்கு வந்து எங்கள் பொண்ணுக்கு ஒரு 36 வயசாகுது, 40 வயசாகுது, இன்னும் திருமணம் நடக்கலை. அதே போல் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க 2ஆம் திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள். அப்போ நம்ம நிறைய இந்த மேஷராசிக்கு திருமணம் பற்றிய கேள்விகளை பார்க்கின்றோம், குழந்தை பாக்கியம் பற்றிய கேள்விகளை பார்க்கின்றோம். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை மேஷ ராசி அன்பர்களே, திருமண யோகங்கள், திருமணம் ஊர்ஜிதமாக கூடிய காலம். சனிதான் உங்களுக்கு தடையாக இருந்தார். என்ன சொல்கிறாங்க, ஜெயில் யோகம் இருக்குமே, ஆனால் ஜெயிலிருந்து நீங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு வெளிவருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சட்ட சிக்கலிலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சொத்து பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். வராத பணங்காசுகள் உங்களுக்கு வந்து சேரும். நோய்வாய்ப்பட்டவர்கள் நோய்களிலிருந்து நிவர்த்தி அடைவார்கள். அவங்களுக்கு ஒரு அதாவது அவங்களுக்கு பொறுத்தவரையிலும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுஷோமமோ, மிருத்யுஞ்ச ஜபமோ, அந்த மாதிரி ஒரு மிருத்யுஞ்ச ஆயுஷோமம் செய்து அவங்களுக்கு அந்த ஜலத்தை கொட்டி அபிஷேகம் செஞ்சுக்கிறது நல்லது. ஒரு கண்டத்திலிருந்து தப்பிச்சு வந்தால் எப்படி இருக்கும், அதை போல் அந்த ஃபீல் பண்ணி ஒரு நல்ல மந்திரங்களை சொல்லி ஒரு ஹோமங்களை செய்வித்து நல்ல வேள்விகளை செய்வித்து அவங்களுக்கு அந்த அபிஷேகம் செய்விப்பது சிறப்பு. ஒரு ஆயுஷோமம் பண்ணிக்கிறது நல்லது. அப்போ மேஷ ராசி என்பவர்களை திருமண யோகங்கள் கைகூடும், ஆரோக்கியம் அதிகரிக்கும். செய்வினை கோளாறுகள், இருட்டான விஷயம், வெளிச்சமே தெரியல, இருள் சூழ்ந்திருக்கு, எனக்கு அடுத்தது என்ன செய்கிறதுனே தெரியல, அந்த மாதிரி ஒரு இருள் சூழ்ந்திருக்குமே, ஆனால் வெளிச்சம் கிடைக்கும். அப்போ பொதுவாக சொல்ல வேண்டும் என்று வேலை உத்தியோகங்கள் சிறப்பானதாக இருக்கும். நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு வேலை போகும், கவலைப்படாதீங்க. சின்ன சின்ன சிரமங்களால், சின்ன சின்ன கஷ்டங்கள் அல்லது சின்ன சின்ன விஷயங்களால்
உங்களை விட கீழே வேலை செய்யக்கூடியவங்களால தான் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். நீங்கள் ரொம்ப வித்தியார்த்தியாக இருப்பீங்க, ரொம்ப நீங்கள் வேலை தெரிஞ்சவங்களாக இருப்பீங்க, படித்தவங்களாக இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்களோடு தான் உங்களுக்கு அதிக தொடர்புகள் ஏற்படும். இதெல்லாம் காலத்தின் கோலம். இப்போ சனி பகவானுடைய பார்வை இருக்குமே ஆனால் நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்துல இருந்தாலும் உங்கள் தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களோடு தான் அதிக நட்பு பாராட்டுவீர்கள். இதெல்லாம் காலத்தின் கோலம். இப்போ அதிலிருந்தெல்லாம் விடுபட்டு சிறந்த உத்தியோகம், உத்தியோகத்தில் இடமாற்றம், பதவி உயர்வுகள் அல்லது வேலையில் இடமாற்றங்கள், இவை எல்லாமே உங்களுக்கு நடக்கும். தெரிஞ்சவங்களால் வரக்கூடிய கஷ்டம், நண்பர்களால் வரக்கூடிய கஷ்டங்கள், மெயினாக உங்களை முடக்கணும் எதிரிகளுடைய தொந்தரவுகள், மனசில் இருக்கக்கூடிய பயம் அல்லது கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், இன்னும் நிறைய விஷயங்கள் நாம் சொல்லிக்கிட்டே போகலாம். மேஷ ராசி அன்பர்களே, இந்த சனி பகவானுடைய வக்ரம் எல்லா வகையிலும் சனியுடைய பார்வையை நிவர்த்தி செய்து இடதோஷங்கள், செய்வினை தோஷங்கள் மற்றும் இருள் தோஷங்கள் எல்லாம் விலகி அடுத்த 5 மாதங்களுக்கு அற்புதமான பொற்காலமாக மேஷராசிக்கு அமைகிறது. இந்த 5 மாதங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன நல்லது நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதற்கான முயற்சிகளை இடுங்கள். அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு, சாமி நான் இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்கிறேன், எனக்கு வேலை வேணும், எனக்கு திருமணம் வேணும், எனக்கு இந்த செக்கு மோசடி வழக்கு ஒன்று இருக்குது, நான் விட்டு விலகணும், எனக்கு இடம் ஒன்று விற்கலை, இல்லை இந்த இடம் எனக்கு கிடைக்கணும், எனக்கு பட்டா வேணும், லாக்கில் இருக்குது, இல்லை பணம் காசு கொடுத்து ஏமாந்துட்டேன், பணம் வரணும், இது போல் உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதற்கான முயற்சிகளை எடுங்க. அந்த முயற்சி உங்களுக்கு கை கொடுக்கும். கூட உங்களை காப்பாற்றுவதற்கு அன்னை வாராகி இருக்கிறாள். உங்கள் ஜாதகம் பேசும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, முயற்சி திருவினையாக்கும் என்பதையே இந்த சனி வக்ரம் எடுத்துரைக்கிறது என்பதையும் சொல்லிக்கொண்டு, மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி.